ஒரு குட்டி பையனும் ஒரு அம்மாவும் ஒரு தீவை சுத்தி பாக்குறதுக்காக எல்லாரு கூடயுமே பஸ்ல காட்டுல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த தீவுல டெட் பாடினா கிடக்குது. இது மட்டும் இல்லாம அங்க ஒரு வினோதமான காக்கா பறந்து வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பஸ் கண்ணாடியிலேயே மோதிடுது. இத பாக்குற அந்த சின்ன பையனும் அந்த பஸ்ல இருக்கிற எல்லா பேசஞ்சருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டர் நீங்க யாரும் பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு நார்மல் தான் ஆறுதல் சொல்றாரு. பஸ் ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் மேல கண்ணாடியில பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாறை கீழே விழுற மாதிரி வருது. அந்த பாறையை பார்த்ததுமே பயந்து போய் டிரைவர் பஸ் திருப்பினதுல அந்த பஸ் மலைக்கு கீழே போக ஆரம்பிச்சிருது. அது ஒரு பெரிய நீளமான மரத்துல மோதினால அந்த பஸ்ஸும் ஸ்டாப் ஆயிடுது. அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருந்தவங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நல்ல வேலையா தப்பிச்சிடுறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப ஒரு சின்ன பையனுக்கு டாய்லெட் வருது. நான் டாய்லெட் போனோம், எங்க பாத்ரூம் இருக்குன்னு கேக்குறான். தம்பி, இந்த காட்டுக்குள்ள பாத்ரூம்னா இருக்காது, நம்ம தான் எங்கேயாச்சும் ஓரமா போகணும்னு அவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போய் ஒரு ஓரமா ஒரு இடத்துல டாய்லெட் போலான்னு போறப்ப ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து அங்க உள்ள ஒரு நபரை மட்டும் இழுத்து கொண்டு போயிருது. இந்த சின்ன பையனும் ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவரை காணோம். இன்னொரு பக்கம் இந்த பஸ் கிட்ட இருக்கிற நிறைய மக்கள் இது என்ன பாறைன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு வயதான தாத்தா அந்த பாறை மேல ஒட்டி இருக்கிற அந்த கிரீன் கலரை பார்த்துட்டு நமக்கு இங்க ஒரு ஆபத்து வரப்போது, நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பியே ஆகணும்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு அங்க உள்ள யாருக்குமே புரியல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.